வெல்கம் டு ஜஸ்ட் என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். எறா பிரியாணி. வாங்க, மணக்க மணக்க சுவையான எறா பிரியாணி. நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எறா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எறாவில் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, இந்த எறா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இது எல்லாமே சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அதில் போட்டுக்கலாம். இதில் மஞ்சள் தூள், உப்புத்தூள், அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் எறா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரமோ இல்லை 1/2 ஹவரோ நீங்கள் நல்லா ஊறணும். அது வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ஆர்டினரி பிரியாணியை விட இந்த எறா பிரியாணி நான் சாப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 2 ரொம்ப மெல்லிசாக நறுக்கி எடுத்துருங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய் கீனி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை. வாங்க, ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் இல்லைனா ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். பிடிக்காதவங்க கூட, எறா பிடிக்காதவங்க கூட இந்த பிரியாணியை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது. இப்போ நாம் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா, மஞ்சள்தூள், உப்புத்தூள், மிளகாத்தூள் போட்டு அது ஒரு 1/2 ஹவர் கழிச்சிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு. நான் மட்டன் சிக்கன் பிரியாணி கூட எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, ஆனால் இந்த பிரியாணி சாப்பிட்டதுலேருந்து இதுக்கு நான் ஒரு ரசிகை ஆகிட்டேன். பாருங்கள், நல்லா தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, நிறையெல்லாம் விடாதீங்க. நல்லா கொஞ்சம் அந்த இறால் சீக்கிரமாக சுருண்டு வந்துடும் இல்லைங்களா, அந்த சுருண்டு வர்றப்ப நாம் எடுத்துக்கலாம் அந்த இறாலை. பாருங்கள், இப்போ எப்படி சுருண்டு இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த நேரத்தில் நாம் இதை ஒரு தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எல்லாம் சுருண்டு அப்படியே க்ளோஸ் ஆகிடுதில்ல, அப்போ அந்த டைமில் தான் அது கரெக்டான பதம். அதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும், அதோட அந்த டெலிஷியஸ் டேஸ்ட்டு போயிடும். இப்போ ஒரு தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நம்ம மற்றதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எறாவில் நம்ம நிறைய செய்வோம். எறால் ஃப்ரை, எறால் 65, எறால் டிக்கா மசாலா, இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கணும். இப்போ நாம் எடுத்த எண்ணெயிலேயே நாம் அதுக்கான மசாலாவையும் சேர்ந்துடலாம். ஒரு சிறிய பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு 3 ஏலக்காய் பூ, அவ்வளோதாங்க. லவங்கப்பூ இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நாம் இறால் வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அப்போயே அந்த எண்ணெயிலேருந்து ஒரு கொஞ்சம் எண்ணெயை ஒரு கப்பில் எடுத்துக்கினேன் நான். அது ஏன் அப்படின்றத பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஊற்றின எண்ணெயிலேருந்து ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து ஒரு கப்பில் வச்சுருக்கேன் நான். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சோம்பும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டோம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய், அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதோட ஃப்ளேவர் நமக்கு என்ஹான்சிங்காக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வதக்கிக்கோங்க. ஒரே மாதிரி சிக்கன், மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு பதில் இந்த இறால் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம அறுத்து வச்ச 2 மீடியம் சைஸ் ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு அது வதக்குறீங்களோ உங்களுக்கு தெரியும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது சுட சுட சாப்பிட்டோன்னுங்க, அப்போவே சாப்பிட்றப்ப தான் அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணியை நாம் அப்புறம் சாப்பிட்லான்னு ஆற வச்சு சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்காது.
ஹாட்டாக பிளேட்டுக்கு மாற்றிட்டோம்னாவே நமக்கு டேஸ்ட். அதே சமயம் இன்னொரு ஸ்டவ் பக்கத்தில் நம்ம பார்த்திங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம ரைஸ் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு பிரியாணிக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம செய்வோம். ரொம்ப ரைஸ் வேகாமல் நம்ம அதை தொட்டு பார்த்தா நமக்கு தெரியும். ஒரு உடையிற அளவில் இருக்கிறப்ப நம்ம நிறுத்திடணும். ஃபுல்லாக குக் பண்ணி எடுக்கக்கூடாது. தேவையான அளவு அது அந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம நிறுத்திடணும். அது ஒரு சைடில் நம்ம வச்சுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான ரைஸுக்கு தேவையான சால்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ரைஸ்னாலும் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா எதுனாலும் பண்ணலாம். பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கோங்க. ஆனால் நான் ஆர்டினரி வீட்டில் இருக்கக்கூடிய இதுக்கும் மசாலாவிலையும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா வதங்கட்டும். நம்ம சால்ட்டு போடுறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டைம் போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம ரைஸில் கொதிக்க வைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம், இந்த மசாலாவிலையும் சால்ட்டு போட்டிருக்கோம். அதனால் சால்ட்டை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு போடுங்க. அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு கலவை. இந்த இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அரைச்சி எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சதை எடுத்தாலும் சரி, நமக்கு கடையில் வாங்குறப்ப அதில் வினிகர் ஆட் பண்ணுறதுனால அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த நேச்சுரல் ஒரிஜினாலிட்டி வந்து போயிடுது. நாம்ளே அரைச்சி எடுக்கிறப்ப அதோடய டேஸ்ட் வந்து ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பண்ணுங்கள். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ 2 தக்காளி சிறியதாக அரிஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து குழையிற அளவுக்கு அதை வதக்கிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சமையல் ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் மாதிரி, சமையல்ன்றது ஒரு கலை. ஆனால் அதை செய்கிற விதத்தில் செய்கிறப்ப தான் அது டேஸ்ட் வரும். நானும் செய்கிறப்ப நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கிறதில்ல. கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க, அது ஒரு சிலருக்கு தான் வரும். பாருங்கள், நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. நல்லா கெட்டியான ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும், ரொம்ப புளிக்காமல் இருக்கட்டும். நமக்கு நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியுதா? நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரையும் நீங்கள் வந்து நல்லா அந்த தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸ் அதே நேரத்தில் நமக்கு பக்கத்தில் வந்து ரைஸும் வந்து கொதிச்சிட்ருக்கு. சைட் பை சைட் நம்ம 2மே வந்து கொஞ்ச நேரத்தில் சட்புட் சமையல் மாதிரி முடிச்சிடலாம். பட் நம்ம இன்வால்மெண்ட்டோடு செய்கிறப்ப தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்குது பாருங்கள். அடுத்து லெமன், ஒரு 1/2 லெமன் அதை எடுத்து அந்த ஜூஸையும் அந்த நேரத்தில் பிழிஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. லெமன் அந்த நேரத்தில் நம்ம 1/2 லெமன் சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சமாக தான் 1 கிளாஸ் அளவுக்கு தான் நான் ரைஸ் போட்டிருக்கோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, வீட்டில் இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி தான் அது. அதுலேயே செய்கிறோம். அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் நீங்கள் அந்த பச்சை அரிசி பாசுமதியில் பண்ணுறப்போ இன்னுமே நல்லாயிருக்கும். நமக்கு ரைஸ்க்காக நம்ம என்னடா பண்ணுறதுன்னு இல்லாமல் நீங்கள் வீட்டில் சட்டுப்புட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய ரைஸை வச்சு நீங்கள் சூப்பராக செய்யலாம். இப்போ பாருங்கள், 1 பெரிய ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கரம் மசாலாவுக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு நம்ம பிரியாணி மசாலாவோ இல்லை முட்டை மசாலாவோ கலக்கிறப்ப அந்த ஸ்மெல் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து முட்டை மசாலாவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா, அடுத்து முட்டை மசாலாவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். முட்டை குருமா, முட்டை மசாலா கொடுங்கன்னா கொடுப்பாங்க. அடுத்து தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போடணும். நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைச்சா தான் நமக்கு ரைஸோடு அதை கலக்க முடியும். அதனால் தனியாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், அதிகமாக போடாதீங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். ரைஸும் கம்மியாக தான் எடுத்திருக்கோம். அதனால் இந்த மசாலாவே போதுமானது. அடுத்து தேவையான அளவு உப்பு. மை டியர் வியூவர்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சாதத்தில் சால்ட்டு போட்டிருக்கோம். அடுத்து முன்னாடி ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போட்டோம். இப்போ கொஞ்சம் சால்ட் வந்து போட்டிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் இல்லாமல் சால்ட் போட்டிங்கன்னா வாயிலே வைக்க முடியாதுங்க. பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்னென்ன போட்டு இருக்கோன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
தயிர், லெமனு, அடுத்து உப்பும் போட்டிருக்கோம். மற்ற மசாலாலாம் உங்களுக்கு தனியா, முட்டை பிரியாணி மசாலா, மிளகாத்தூள். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இறாலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். வாவ், பார்க்குறப்பவே இந்த மசாலாவை பார்க்குறப்பவே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். வாவ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பசங்களுக்கு செஞ்சு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தா கூட சூப்பராக பசங்க சாப்பிட்ருவாங்க. ஒரு பருக்க மெஞ்சாது சாதம். ஆனால் என் பையன் வெஜிடேரியன். அடுத்து நாம் பக்கத்தில் வடித்து வச்ச சாதத்தை என்ன பண்ணுறோம், இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலா, இறால் மசாலாவுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்து கொஞ்சம் சுண்டிட்ட உடனே நாம் வேக வச்ச ரைஸை இதோட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இது வீட்டு புழுங்கல் அரிசி தான். நீங்கள் பாசுமதியில் செஞ்சிங்கனாலும் சீரக சம்பாவில் செஞ்சாலும் பிரமாதமாக இருக்கும். ஆனால் இந்த ரைஸே ஓஹோன்னு இருக்குங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அது 3/4 பதம் குக் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு எல்லா மசாலாவும் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி அழகாக கலக்கி விடுங்க. ரைஸ் உடையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நாம் நிறைய இன்க்ரீடியண்ட் கூட தேவையில்லை. பாருங்கள், சட்டு புட்டுன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா இருந்தாலும் போட்டுக்கோங்க. குக்கரில் செய்ய தேவையில்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் அதை ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னேன்னா, இறா ஃப்ரை பண்ணுறப்ப அந்த எண்ணெயை இப்போ நாம் மேலே ஊற்றியிருக்கோம். எதுக்கு, நமக்கு கலர்ஃபுல்லாக வரும் அந்த பிரியாணி, இறால் பிரியாணி. இதுக்கு நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண தேவையில்ல. ஆரஞ்சு கலர், அந்த கலர்னு நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. நெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மேலே ஊற்றிக்கோங்க. அதுக்காக தான் இந்த எண்ணெயை இறா ஃப்ரை பண்ணுறப்ப நான் எடுத்து வச்சோம். அதை இப்போ மேலே ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட கலர் அப்படைசிங்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக யம்மியாக இருக்குங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஸ்மால் ட்ரிக்ஸு. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கா. இப்போ பிளேட்டை போட்டு மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டோம். கமன்னு ப்ரான் ரைஸ், வாவ், ப்ரான் பிரியாணி மணக்க சுட வாரே வாவ். தட்டுக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் பிரியாணியும் காலி. நான் சாப்பிட்டு பார்த்துட்டுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒருத்தியே சாப்பிட்ருவேன். அவ்வளோ சூப்பரான பிரியாணி. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பிளேட்டிங் பண்ணிடலாமா? வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது கூட சைட் டிஷ் ஒரு ரைத்தா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிஃபோர் தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் எனக்கு வியூஸும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸை நான் இன்னும் நிறைய அப்லோட் பண்ணுறேன். இது விலாகும் இருக்கும், டாக் ஷோவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.